என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 30வது வசனத்தின் கடைசி பகுதியில், அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, சபையிலே நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் கர்த்தரை ஆராதிக்கிறாய்? வேண்டா வெறுப்பாய் கர்த்தரை துதிக்கிறாயா? அல்லது கண்களை திறந்து பார்த்து கொண்டு இங்கும் அங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாயா? அல்லது கர்த்தரை துதிப்பது உனக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா என்பதை நிதானித்துப்பார். அன்றைக்கு எசேக்கியாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கர்த்தரை துதித்தார்கள் பாருங்கள். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்ததை கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். இப்படிதான் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூடி வந்து ஆராதிக்கும் பொழுதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்து மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்ச்சியோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். மகிழ்ச்சியோடு கூட கூடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.